வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 20ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம சின்ன விஷயம் பார்த்துருந்தோம். அதாவது இவங்க 19ஆம் தேதி வந்து பிசி பாஸ் பண்ணாங்க. இன்றைக்கி 20ஆம் தேதியும் பிசி பாஸ் பண்ணாங்க. இன்றைக்கி 20ஆம் தேதியும் பிசி பாஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நாளைக்கு என்ன போட்டு பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸிங் மூலம் எடுக்கணும். நம்ம சொல்லியிருந்தோம் 9, 5, 7, 6 அப்படின்னு சொல்லியிருந்தோம். 9, 5, 7, 6 அப்படி வரும். அப்படி இவங்க ஏற்கனவே அந்த பிசி வச்சுருந்ததுனால அதிலேருந்து எடுத்து பிசியும் மீதி 2 நம்பர் கெஸ்ஸிங்லேயும் வச்சுருந்தோம். ரிசல்ட் வந்து 39, 76. நம்மளுடைய சில நண்பர்கள் நேயர்கள் சின்ன மிஸ்ஸிங்கில் 4 டிஜிட் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. 38, 7, 6 ஒருத்தர் போட்டிருந்தார், கமெண்ட் பதிவு பண்ணியிருந்தார். அவர் கண்டிப்பாக 4 டிஜிட் வின் பண்ணிடுவார், ஒரு மாதத்துக்குள்ளேயாவது வின் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி 3 டிஜிட்டும் வின் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பிசி மட்டும் ரெகுலராக வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு பிசி, ஏபி, பிசி அப்படின்னு என்னென்ன நம்பர் வரும், எப்படி கால்குலேஷன் எடுக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து பாருங்கள். நம்மளால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அதாவது இவங்க வந்து 6, 7 அந்த 2 நம்பரு இதில் வச்சுருந்தாங்க. ஒரு போர்டு டைரெக்டாகவும் ஒரு போர்டு சைட்லேயும் வச்சுருந்தாங்க. அடுத்து ரிசல்ட் வந்து 39, 76. அதை எப்படி கெஸ் பண்ணணும்? அதே மாதிரி இவங்க என்ன நம்பர் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள். 95, 84. சரிங்களா? 95, 84. இவங்க 47, 26. இவங்க தான் முதல் நாள் ஏபி பாஸ் பண்ணாங்க. அடுத்த நாளும் ஏபி பாஸ் பண்ணாங்க. அடுத்து இன்றைக்கி பிசி பாஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றும் பிசி பாஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 9, 8, 5. 9, 8, 5. சரிங்களா? இப்போது 7 + 2 ஏ போர்டு 9 உட்காரலாம். 6 + 2 பி போர்டு 8 உட்காரலாம். சரிங்களா? அப்போ நாளைக்கு ஏபி பாஸ் பண்ணுவாங்களா? பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பு நமக்கு தெரியுது. அடுத்து ஒருவேளை சி இப்படி எடுக்கலாம். 6 - 2. சரிங்களா? 4 ஒரு போர்டு இங்கே இருக்குது. சி வந்து 4 எடுக்கலாம். இவங்க கொடுத்துருந்ததுன்னா 3 நம்பர் வந்து, அதாவது நமக்கு வந்த நம்பரில் வந்து 6 இருந்தது, 9 இருந்தது. 2 நம்பர் இருந்தது. ரிசல்ட்டில் 2 நம்பர் இருந்துச்சு. அடுத்து எப்படி எடுக்கணும் அதை இப்போ பார்த்துடலாம். இவங்க கொடுத்த நம்பர் நாளைக்கு என்ன நம்பர்னால், இவங்க ஸ்க்ரீன் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒரு நாள் ஏ போர்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்து இது பிசி வச்சுருந்தாங்க. 5, 8, 4 அப்படி வச்சுருந்தாங்க. சரிங்களா? இப்போது இவங்க ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும். நம்ம அங்கே வந்து 9, 8 பார்த்தோம். ஏபி பார்த்தோமா? சி வந்து 4 வரலாம்னு பார்த்தோமா? இப்படி கூட வச்சுக்கலாம். 9 இங்கே இல்லை. சரிங்களா? 8, 4 2 போர்டு இருக்குது. 8 வந்து பி போர்டு பாஸ் ஆகலாம். இந்த டைரெக்ஷனில் 4 பிசி, பிசி 8, 4. சரிங்களா?
10 - 1 9 ஏ அப்படி கால்குலேஷன் வரலாம். 984 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 9984 இறங்கலாம். சி போர்டு 9984 வருமா அப்படின்னு பார்த்துடலாம். $9984 நம்ம கால்குலேஷனில் ஏபிசி வந்து 984. டி போர்டு வந்து என்ன, இந்த இடத்துல 4 வைக்கலாம், 9 வைக்கலாம், 8 வைக்கலாம். அதாவது டபுள்ஸ் இறங்கிச்சுன்னா இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் இங்கே உள்ளுக்குள்ளே இறங்கலாம். அப்படி தான் கால்குலேஷன் இருக்கணும். இருந்தாலும் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும்தான். ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எந்த காரணத்தும் போடாதீங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.